வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஊராட்சி, ஒன்றியம், பேரூராட்சி மாவட்ட தலைவர் தம்பி மவுண்ட் அவரோட இல்லத்துக்கு தான் வந்திருக்கோம். இவர் பேசினாலே சும்மா காரசாரமா இருக்கும். அவர்கிட்ட ஒரு சில விஷயங்களை பத்தி, இன்றைய அரசியல் கள நிலவரங்களை பற்றி நம்ம தம்பி மவுண்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இவர் யாரு? இவர் என்னுடைய அசிஸ்டன்ட் தான். என்ன உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இல்லைங்க, கேமரால தெரியும், கொஞ்சம் அப்படி வெளியில நிக்க வச்சு. ஏங்க ஊரே பார்க்க போகுது, இவர் ஒருத்தருக்கிறதால தான் பிரச்சனையா? என்னங்க உங்களது பேட்டின்னு என்ன பண்ணுற? நம்ம தலைமைக்கு இருக்கக்கூடிய அசாமுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு நான் போட சொன்னேன்னு சொல்லி தம்பி மவுண்ட் சொன்னாருன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லி டிக்கெட்டு போடு. ஃப்ரண்ட்டில் டிரைவருக்கு பின்னாடி, பைலட்டுக்கு பின்னாடி, கண்டக்டர் பக்கம் போட்டுறாத. சரிங்க. எனக்கு லெஃப்ட் சைடு ஓரமாக போட்டு வேணான்னு சொல்லு. ஏன்னா நான் அடிக்கடிக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டியிருக்கும். ஓகே தலைவர். ஏன்னா மேக மூட்டெல்லாம் கொஞ்சம் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. அது சொல்லியே போட்டு. சரி தலைவர். சரி, ரைட். போயிட்டு ஓகே. ஐயா வணக்கம். ஐயா மக்களுக்காக, பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்காக உங்களுக்கு பல பெயர்கள் இருக்குயா. உங்களுடைய இயற்பெயர் என்ன? உங்க வாயெல்லாம் நீங்களே சொல்லுங்க. இப்போ பேரை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு என்னுடைய கேள்வி தம்பி, பேரை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இன்னொன்று, பேர் எதுக்காக வச்சுருக்காங்க? பேரால் என்ன பயன்? பேருன்றது எதுக்கு? இதுக்கான பதில் சொல்லுங்க. பேர் நான் தானே கேட்டேன், இதுக்கே எப்படி குழப்பறாரு? ஐயா, பேருன்றது கூப்பிடுறது தான் வைக்கிறாங்க. இந்த பேருன்றது கூப்பிட்றதுக்கு தான் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? யார் வகுத்தது? பேருனா கூப்பிடணும் அப்படி இலக்கத்தில், இல்லை இலக்கியத்தில், அல்லது வேறு ஏதாவது நூல்களில் சொல்லியிருக்கா? கூப்பிட்றதுக்குன்னு ஒரு முடிவு பண்ணாதீங்க. இப்போ என்னை கூப்பிடவே இல்லை, நானும் என் பேர் சொல்கிறது இல்லையா? இப்போ ஜாதகம் பார்க்குறாங்க, அதில் பேர் எழுதியிருக்கு. கூப்பிட்றதுக்கா? ஜாதகம் பார்க்கவும் பேர் வச்சுருக்காங்க, ஒரு வேலை வாய்ப்புக்கு பேர் வச்சுருக்காங்க. இப்படி பேருன்றது கூப்பிட்றதுக்காக மட்டும் அல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் தம்பி. நீங்கள் புரியாத கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. நீங்கள் என்ன ஜேர்னலிஸ்ட்டு? ஒரு கேள்வி கேட்டால் அதில் தெளிவு இருக்கணும். பதில் எவ்வளோ நான் தெளிவாக சொல்கிறேன், அந்த மாதிரி உங்கள் கேள்வியும் தெளிவாக இருக்கணும். நல்லா தெளிவு இருக்கு. ஐயா, நீங்கள் மாவட்ட தலைவராக இருந்து இது வரைக்கும் என்ன பண்ணீங்க மக்களுக்கு? மாவட்ட தலைவராக இருந்து என்ன பண்ணுங்க? என்ன பண்ணணுன்றீங்க? என்ன பண்ணணுங்க? கட்சி வளர்க்கணும், வளர்த்துக்கிட்டு இருக்கேன். கட்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், கட்சி பணி பார்த்துட்டு இருக்கேன். இதை மிஞ்சி என்ன பண்ணணுன்றீங்க நீங்கள்? ஐயா, கட்சி பணியெல்லாம் பண்ணுறீங்க, அது இருக்கட்டும். மக்களுக்காக என்ன பண்ணுறீங்க நீங்கள்? மக்களுக்காக என்ன பண்ணுறேன்னா, மக்களுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? ஒரு மாவட்ட தலைவர் மக்களுக்காக எப்படி செய்ய முடியுன்றீங்க? அறிக்கை விட முடியும், அவ்வளோதான் பண்ண முடியும். நான் எம்எல்ஏவா, எம்பியா, மினிஸ்டரா மக்களுக்கு போய் பண்ணுறதுக்கு? அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு கட்சி பணி தான் பார்க்க முடியும். ஒரு கட்சி ஏதாவது சொல்லிச்சுன்னா அது மறுப்பு தெரிவிக்கிறதோ, ஆதரவு தெரிவிக்கிறதோ, இதுதான் பண்ண முடியும். எப்படி மக்களுக்கு நான் பண்ண முடியும்? என்னங்க கேள்வி? நீங்கள் என்ன ஜேர்னலிஸ்ட்? உங்களுக்கு ஒன்றுமே தெரியல சார். நான் ஜேர்னலிஸ்டாக இருக்கோ தான் என்னை கூப்பிட்டு நீங்கள் வந்து பேட்டி எடுன்றீங்க. அதை விடுங்க, மக்களுக்காக தான் நீங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்றீங்க. நீங்கள் அடிக்கடி இந்த போல தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்துட்றீங்களா? அது ஏன் சார்? கேட்குறாங்களே, கேட்குறாங்க, மேலிடம் கேட்குது, தலைமை கேட்குது, என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க? மக்கள் பணி நான் பார்க்க முடியாது, ஏன்னா பதவியில் இல்லை, நான் எந்த போஸ்டிங்கில் இல்லை. பேட்டி கொடுக்குறதோடு உனக்கு என்ன வேலைன்றாங்க. டெய்லி பேசிகிட்டு இருக்கேன், டெய்லி சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் இப்படி சொல்றீங்க. கட்சி வளருது, அதுக்கு தான் பேசுகிறேன். பேசுறீங்க தான் சார், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதில் ஏதோ ஒரு தெளிவான விவரம் இல்லாத மாதிரி இருக்கே. அங்க கட்சி மேலிடம் என்ன சொல்லு தெரியுமா? பேசுன்னு சொல்லுது. விவரம் இருக்கோ இல்லையோ, நான் ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தால் தான் கட்சியை மறக்காமல் வச்சுப்பாங்க. அதுக்காக நாங்கள் பேசுவோம். அதில் வந்து இது இருக்கா, அது இருக்கா, கரெக்டா, தப்பா அப்படிலாம் பார்க்கக்கூடாது. பேசுகிறேன்னா டெய்லி, இப்போ நீங்கள் சொல்லிக்கல, டெய்லி பேசுகிறேன், டெய்லி நான் பேசுகிறேன். வருதா? இப்போ எங்கள் கட்சியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறாங்களா? ஐயா, அது தப்போ ரைட்டோ, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பேசுகிறது விவரம் இருக்கோ இல்லையோ, நான் பேசும்போது அந்த கட்சிக்கார் இவர், அந்த கட்சிக்கார் இவர், இந்த கட்சி மாவட்ட தலைவர் இவர். அப்போ அந்த கட்சி பேரை ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நான் டெய்லி பேசணும். அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு இல்லையா, கொஞ்சம் விவரமா பேசினா மக்களுக்கும் கொஞ்சம் புரியும், அதனால தான் சொல்ல வந்தேன். சரி, சமீபத்தில் நீங்க வந்து பல தொலைக்காட்சிகளுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தீங்க. அதுல இதுக்கு மேல நான் சட்டையே போட மாட்டேன் அப்படின்ட்டு. சட்டையோட தான் இருக்கீங்க. யார் சொன்னது? சட்டையே போட மாட்டேன் நான் சொன்னேனா? ஐ எம் டோல்டு எனிபடி ஆர் ப்ரூஃப் ஆர் எவிடன்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கா? சும்மா பேசக்கூடாதுங்க. யாரோ சொல்லி யாரோ கேட்டதுக்காக நான் சொன்னேனா? ஒரு நிமிஷம் சார். என்ன சார் கொட்ட இடத்துல வந்திருக்கு? இது உங்களை மாதிரி ஜேர்னலிஸ்ட் போட்டது. நான் இன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு அர்ஜென்ட்டாக போயிட்டு இருக்கும்போது கேட்டாங்க, நான் யாருக்கிட்டேயும் சண்டை போட மாட்டேன்னு. சண்டை போட மாட்டேன்னு சட்டை போட மாட்டேன்னு நீங்கள் மாற்றி வச்சதுக்கு நான் பொறுப்பா? நீங்கள் உண்மையில் நல்லா கேளுங்க, இன்னொரு தடவை எடுத்து கேளுங்களேன் சார். நீங்கள் முதல்ல நல்லா கேளுங்க சார்.
பாருங்க நல்லா கேளுங்க. நான் சட்டை போட மாட்டேன். ஆ, போன் எடுங்க. என்ன இது ஏஐ பேசின வாய்ஸ் என்ன போறீங்களா? கரெக்டு தாங்க. நான் தான் இப்போதானங்க சொன்னேன், அவசரமா ஏர்போர்ட் உள்ள போயிட்டு இருக்கேன், மைக்கு நீட்டுறீங்க, உடனே பதிலும் நான் சண்டை போட மாட்டேன்றது டங்கு ஸ்லிப் ஆகி சட்டை போட மாட்டேன்னு சொன்னேன். ஆக்சுவலாக நோக்கம் சட்டை போட மாட்டேன்றது கிடையாது, சண்டை போட மாட்டேன்னு சொன்னது தான் என் நோக்கம். அவசரமாக போகணும், அதுக்காக போனேன். அந்த இடத்துல அது மாதிரி தவறாக வந்து ஒரு வார்த்தை வந்துச்சு, அதை போட்டு நீங்கள் பத்திரிக்கையில் போட்டு தப்பாக கமிச்சின்னு என்ன பண்ண முடியும்? அதாவது ஐயா டிக்கெட் இல்லையா? இப்போ எனக்குன்னு சொன்னியா நீ? யாருக்கா இருந்தாலும் டிக்கெட் இல்லைன்ட்டாங்க. இருங்க இருங்க, பதறாதீங்க. நம்ம பதவிக்கு வருவோம்ல, ஆட்சிக்கு வருவோம்ல, அப்போ பேசிக்கிறேன். இப்போ நான் பார்த்துக்கிறேன். சொல்லுங்க, என்ன கேள்வி? ஐயா ஒன்றும் இல்லை. இப்போ புதுசா ஒருத்தர் கட்சியை துவங்கி இருக்கிறார். ஆமா, ஒரு நடிகர் ஒருத்தர். ஆமா ஆமா ஆமா. அவரை ஏன் நீங்க வந்து வெளியில வந்து பேட்டி கொடுக்க சொல்லு, வெளியில வந்து பேச சொல்லுன்றீங்களே, அதுக்கு உள்நோக்கம் ஏதாவது இருக்கா? நல்ல நோக்கத்தினால தான் நான் அப்படி சொல்றேன். அவர் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். எப்படிங்க கட்சி வளர உள்ளே இருந்தாருன்னா, வெளியே வந்து பேசுங்க, மக்களோட மக்களா பேசுங்க, பத்திரிகை பார்த்து பேசுங்க, ஊடகத்துல பேசுங்க, அப்பதான் கட்சி வளரும். உள்ளே உட்காந்தா எப்படி வளரும்? அதனால உள்ள உட்காராதீங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிடுறோம். சரிங்க ஐயா, அவர் வளரலனாலும் அவர் கட்சி வளரனாலும் அவருக்கு தானே நஷ்டம். நீங்க கம்முன்னு இருக்க வேண்டியது தானே. என்னங்க உங்களுக்கு, நீங்க ஜேர்னலிஸ்ட் தானே, உங்களுக்கு புரியலையா? அதுல ஒரு நல்ல நோக்கம் இருக்கு. அவர் கட்சி வளரணும், எங்களுக்கு போட்டிக்கு கூட ஆள் இருக்கணும்ன்றது எதிர்பார்க்குறோம். ஒன்று இன்னொன்று தெரியுங்களா, அவரை பற்றி நான் எல்லாத்துலேயும் பேட்டி கொடுக்குறேன். நான் மட்டும் இல்லை, எல்லா கட்சியும் வெளியே வா ஏன் கூப்பிட்றோம். அவரை பற்றி நாங்கள் எவ்வளவோ பேசுகிறோம். அவர் எங்களை பற்றியே பேச மாட்டார். எதுவுமே பேசினா தான் நாங்கள் அதுலேருந்து நீ இதை சொல்லிட்ட அதை சொல்லிட்டு முடியும். யாரோ உஷாராக அவர் சொல்லி கொடுத்துருக்காங்க, வெளியே வந்து பேசுகிறாத. பேசினா எப்படி உங்களை மாதிரி நியூஸ் ஆளுங்க வாயை கலருவீங்க. நான் இப்படி சொன்னேன், தம்பி மோட்டு இது சொன்னார், இவர் இதை சொன்னார்னா உடனே அவர் ஒரு பதில் சொல்லுவார். அந்த பதிலை நாங்கள் ஒரு கேள்வியாக்கி எப்படி சொல்லலாம், அது ஒரு அரசியலாக்கும்ல, அதுக்கு தானே கூப்பிடுறோம். ஆனால் அவ்வளோ தெளிவாக வராமையே இருந்தால் என்ன அர்த்தம்? அதுதான் கேட்குறோம். இது ஸ்கூல் கிடையாது, கிளாஸ் ரூம் கிடையாது, பள்ளி மாணவன் கிடையாது. நீங்கள் உள்ளே ஃபஸ்ட்டு ஸ்கூலில் படித்த மாதிரி ஸ்கூல்லையே கிளாஸ் ரூம்லேயே படிக்கிறதுக்கு இல்லை. இது வெளியே வரணும், ஊடகத்தோடு பேசணும், மக்களோட மக்களாக நிற்கணும். நீங்கள் மக்கள் சார்ந்த விஷயத்துக்கு தானே வரீங்க அப்படின்னு பல தடவை வாயை பிடுங்குறாங்க, வரமாட்டுறாருங்க. ஓ, அப்போ அவர் அவ்வளோ உஷாரா இருக்காருன்றீங்களா? ஆமாங்க, அதாங்க. சரிங்க ஐயா, தம்பி மவுண்ட் அவர்களே, சொல்லுங்க. இறுதி கேள்வியாக நான் கேட்குறேன். இவ்வளோ மக்களுக்காக நீங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷமா மக்களுக்கு எதுவும் செய்யணும், அதுதான் என்னுடைய பணி. டெய்லி பேசுவேன் நான். பண்றீங்க சார், பேசாத நாளே கிடையாது, ஓயவே மாட்டேன். சரி சார், இறுதி கேள்வியாக 2066 நீங்க ஆட்சி பிடிப்பீங்களா? நாங்க தான், கன்ஃபார்மா நாங்க தாங்க. அதுல என்னங்க உங்களுக்கு டவுட்டு? அப்போ வரப்போற 2026 நீங்க இல்லைன்றீங்க? அதுலயும் நாங்க தான், அதுலயும் நாங்க தான். நீங்க 66 கேட்டீங்க, அப்போ நாங்க தான், அடுத்ததும் நாங்க தான்றேன். நீங்க அவ்வளவு லென்த்தா கேட்டீங்க, இப்பவும் நம்ம தான். சரிங்க ஐயா, ஒருவேளை 2026 நீங்க தோத்துட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்னா, தோத்துட்டோம் என்ன பண்ணு சொல்றீங்க, நான் கூட மக்கள்கிட்ட எடுத்து வைப்போம். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இதில் என்ன கஷ்டம் இருக்கு? சரிங்க ஐயா, தோத்துட்டா மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு மக்கள் மேலே போட்டுறீங்க. போடல, அதான் உண்மை. சொல்லுங்க. சரி, அப்போ ஒருவேளை 2066 நீங்கள் தோத்துட்டா அப்போ என்ன சொல்லுவீங்க? நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ நம்ம வந்து இதே மாதிரி ஒரு பதில் சொல்லுவோம், ஆனால் இந்த பதில் சொல்ல மாட்டோம். சொன்னான்னா ஒரே மாதிரி பதிலாக இருக்கும். அப்போ சொல்லுவேன், பணம் கொடுத்து வாங்கிட்டாங்க ஓட்டு எந்திரத்தில் ஃப்ராட் நடந்து போச்சு, ஏமாத்திட்டாங்க, அதனால தான் நாங்கள் தோத்தோம்னு சொல்லிட்டு போகிறோம். தம்பி மவுண்ட் அவர்களே, உங்க கட்சியும் உங்க கூட்டணி கட்சியும் பல இடங்கள்ல தேர்ச்சி பெற்றிருக்கீங்க, வெற்றி பெற்றிருக்கீங்களே, அப்போ நீங்களாம் வெற்றி பெற்றது இப்படிதானே? நாங்கள் வெற்றி பெறும் இடம் எல்லாமே நேர்மையாக நடக்குது. நாங்கள் எங்கெல்லாம் தோக்குறோமோ அங்கெல்லாம் வந்து ஃப்ராடு நடக்குது. பணம் கொடுக்குறாங்க, எந்திரம் மாற்றுறாங்க, பயமுறுத்துறாங்க, அராஜகம் பண்ணுறாங்க. நாங்கள் எங்கெல்லாம் ஜெயிக்கிறோமோ அங்கெல்லாம் நேர்மையாக நடக்குது, உண்மையாக நடக்குது. அங்கே தான் மக்களுடைய தீர்ப்பாக இருக்குது. மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. இதுதாங்க உண்மை. ஒன்றும் புரியல சார் எனக்கு, நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல. நீங்க ஜெயிச்சுட்டா அங்க உண்மையான முறையில தேர்தல் நடக்குது, நீங்க தோத்துட்டா அங்க தப்பான முறையில தேர்தல் நடக்குதுன்றீங்களா? அதான் உண்மை, அதுதாங்க உண்மை. நாங்க ஜெயிச்சா அங்க நேர்மை இருக்குன்னு அர்த்தம். நாங்க தோத்தா அங்க அராஜகமும் தவறான வழிகளும் மக்களுடைய உண்மையான மனசாட்சி இல்லை, அது பிரதிபலிப்புன்னு தான் சொல்லுவோம். அதுதான் அப்படிதான். இப்போ இந்த பேட்டி உடனே போட்டிருக்கேன். இன்னைக்கு யாருமே இந்த பேட்டி எடுக்க வரல, மேலோட என்ன கேள்வி கேட்கும். அதுக்காக தான் டெய்லி எங்கன்னா போயிடுவேன், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, எங்கன்னா வெளியே போனால் மைக்கு தூக்கின்னு வந்துடுறாங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் உடம்பு டயர்டு உள்ள, அதுதான் உங்களை கூப்பிட்டேன். மேலே கேட்கும், இன்றைக்கி எங்கே பேட்டி கொடுத்தேன்னுவாங்க. இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே இந்த வீடியோ போட்டிருக்கோம், மறந்துடாதீங்க. போட்டுருவோம் ஐயா, நிச்சயமாக போட்டுருவோம். நாங்களும் கண்டென்ட் இல்லாமல் பல நாட்களாக தேடிட்டு தான் இருந்தோம், போட்டுருவோம் ஐயா.
அந்த அக்கா 5 ரூபாய் ஏத்தி விட்டாங்க. ஆமா, நாட்டினுடைய வளர்ச்சிக்காக 5 ரூபாய் 50 ரூபாய் 1000 ரூபாய் 2000 ரூபாய் எதுல வேணாலும் ஏத்துவாங்க. நாட்டு நலனுக்காக தாங்க அது. அது பரவாயில்லைங்க. உங்களையே மாத்த போறாங்களா? ஏது